வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்முடைய பதிவில் யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, வீண் சண்டைகளை விரும்பாத விருச்சிக ராசி அன்பர்களே. நீங்கள் சகோதரக்காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாயை ராசிநாதனாக கொண்டிருப்பதால் வார்த்தைகளை அளந்து பேசுவது போல பார்த்தீங்கன்னா செலவு செய்வதிலும் கொஞ்சம் சிக்கனத்தை கடைபிடிக்கக்கூடிய நபராகவும் இருப்பீங்க. எல்லோரிடமும் கண்டிப்பும் கட்டாயம் நிச்சயம் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் எதிலுமே சுறுசுறுப்பாக இருப்பீங்க. துணிச்சலுக்கு தைரியத்திற்கும் பெயர் போனவங்களாக இருக்கக்கூடிய விருச்சிகராசி நண்பர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்களில் எப்படிப்பட்ட பலன் காத்திருக்கு, நீங்கள் எந்த மாதிரியான விஷயங்களை எச்சரிக்கையாக நடந்துக்கணும் தெரிந்து கொள்ள இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்து வருகின்ற நாட்கள் முழுவதுமே பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி நண்பர்களுக்கு மனோதைரியம் அதிகரிக்குங்க. எல்லா காரியங்களும் சாதகமாக நடந்து முடிய போகுது. எல்லா இடங்களும் மரியாதையும் கௌரவமும் இனி உங்களுக்கு அதிகரிக்கும். எல்லா தரப்பினரோடு இருந்த ஆதரவு இந்த நேரத்தில் உண்டு. நன்மை தீமைகளை பற்றி கவலைப்படாமல் தலை நிமிர்ந்து நீங்கள் நடக்கலாம். எப்போதும் பரபரப்பாக காணப்படுவீங்க. எதிர்ப்புகள் அனைத்து விலகப் போகுது. பணவரத்து இனி அதிகரிக்கும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகளும் இந்த நேரத்தில் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. ஆடை ஆபரண சேர்க்கையிற்கு காரிய தடை வீண் அலைச்சல்கள் ஏற்படலாம். கெட்ட கனவுகள் கூட வர வாய்ப்பு இருக்கு. அதே போல் திடீர் கோபம் உங்களுக்குள்ள ஏற்படுங்க. எதிர்பாலினத்தவரோடு பழகும் போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்குது. போட்டிகள் குறைய தொடங்கும். தொழில் தொடர்பான தகராறுகளும் நீங்கிடுங்க. எதிர்பார்த்த லாபத்தை நீங்கள் பெறுவீங்க. கடன் பிரச்சனையும் தீரும். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா நிர்வாக திறமை வெளிப்படும். மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு இந்த நேரத்தில் உண்டு. எழுத்து தொழிலில் இருந்தீங்கன்னா முன்னேற்றம் அடைவீங்க. அலைச்சல் அதிகரிக்கும். ஆர்டர் கிடைப்பதில் தாமதம் உண்டாகலாம். அதே போல் இந்த நேரத்தில் பழைய பாக்கிகளை வசூலிப்பீங்க. இதனால் உங்களுக்கு மன திருப்தி உண்டாகும். கூடுதல் பரிச்சுமையால் டென்ஷனோடு காணப்பட்டவங்க நிலுவையில் இருக்கக்கூடிய தொகைகளும் உங்களுக்கு வந்து சேருங்க. அதே போல் இந்த நேரத்தில் குடும்பத்தில் இதமான சூழ்நிலை உருவாகும். சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடக்க இருக்கு. திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளும் இனி சுமூகமான பலனை தரும். கணவன் மனைவிக்கிடையே சந்தோஷம் நிலவுங்க. பிள்ளைகளுக்காக நீங்கள் செய்யக்கூடிய பணிகள் திருப்தியை தரும். அக்கம் பக்கத்தில் இருப்பவங்களோடு இருந்த தகராறுகள் இனி நீங்கிடும். பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு ஆறுதலை தரும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. பெண்களுக்கு இந்த நேரத்தில் செய்யக்கூடிய காரியங்களுக்கு எல்லா தரப்பினருடைய ஆதரவும் உங்களுக்கு உண்டு. இனி நீங்கள் பார்த்தீங்கன்னா நன்மைகள் தீமைகளை பற்றி கவலைப்படாமல் செயலாற்றலாம். அடுத்தவங்களுடைய செயல்களால் கோபம் உண்டாக வாய்ப்பு இருக்கு. கொடுத்த கடனை திரும்ப பெறுவதில் முழு மூச்சோடு செயல்பட்டால் நிச்சயம் வெற்றி உண்டு. அதே போல் இந்த நேரத்தில் விவசாயிகளுக்கு விளைச்சல் நன்றாக இருக்கும். பாசன வசதிகளை பெருக்கிக் கொள்வதற்கான முயற்சிகளை ஈடுபடலாம். விவசாய உபகரணங்களுக்கு சற்று கூடுதலாக செலவு செய்ய நேரிடலாம். புதிய நிலங்கள் குத்தகைக்கு வந்து சேருங்க. அறுவடை விஷயங்களில் ஆழ்ந்து திட்டம் தீட்டி நற்பெயர் பெறுவது நல்லது. உங்கள் விலை நிர்ணயம் துல்லியமாக இனி அமையும். மேலும் இந்த நேரத்தில் கலைத்துறையில் சேர்ந்தவங்களுக்கு எந்த ஒரு காரியத்திலும் சரியான முடிவுக்கு வர முடியாமல் தடுமாற்றம் உண்டாகலாம். அதே போல் மற்றவங்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை உண்டாகி அவங்களோடு பகையை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பணவரத்து அதிகரிக்கும். காரியங்களில் தாமதமாக நடந்தாலும் வெற்றிகரமாக நடந்த முடியும். தொழில் வியாபாரம் தொடர்பாக அலைய வேண்டி இருந்தாலும் முடிவில் லாபத்தை பெறுவீங்க. அதே போல் அரசியல்வாதிகளுக்கு இந்த நேரத்தில் சாமர்த்தியமாக எதையும் சமாளிக்கக்கூடிய துணிச்சல் உங்களுக்குள்ள வரும். பணவரத்தும் திருப்தி தரும் விதத்தில் அமைந்திருக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா எதிர்ப்புகள் அனைத்தும் குறைந்திடுங்க. எதிர்பார்த்த கடன் வசதி உண்டு. புதிய ஆர்டர்களும் உங்களுக்கு வந்து சேரும். உழைப்புக்கு ஏற்ற பலனை அடைவீங்க. நிலுவையில் இருந்த பணம் உங்கள் கைக்கு வந்து சேருங்க. மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான பிரச்சனைகள் நீங்கிடும். திறமை இந்த நேரத்தில் வெளிப்படும். அதே போல் சக மாணவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் நீங்கிடுங்க. கவனத்தை சிதறவிடாமல் வகுப்பை கவனிப்பது ரொம்ப முக்கியம். கூடுதலாக பாடங்களை படிக்க வேண்டியதாக இருக்கும். தொடர்ந்து உங்கள் ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்களை பொருந்து எப்படிப்பட்ட பலன் அமைய போகுதுன்னா, தடை வந்தாலும் எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் பின்வாங்க மாட்டீங்க. எல்லா வகையிலும் நல்லதே நடக்குங்க. விசாகம் 4ஆம் பாதத்தில் உள்ளவங்களுக்கு
பணவரத்து உங்களுக்கு அதிகரிக்கும், எதிர்ப்புகள் விலகிடும், நண்பர்கள் மூலம் உதவிகள் இந்த நேரத்தில் கிடைக்கும். விரும்பிய காரியங்களை செய்து சாதகமான பலனையும் பெறுவீங்க. புதிய நபர்களுடைய அறிமுகம் இந்த நேரத்தில் உண்டு. தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் சாதகமாக நடந்து முடியும். வியாபார போட்டிகளும் குறையும், பழைய பாக்கிகளும் வசூலாகும். அடுத்ததாக வரக்கூடிய அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழிலில் விரிவாக்கத்திற்கு தேவையான பண உதவிகளும் கிடைத்திடுங்க. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா மேலதிகாரியுடைய ஆதரவு உண்டு. பணி நிமித்தமாக வெளிநாடு செல்ல வேண்டியிருக்கும். குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்க இருக்கு. கணவன் மனைவிக்கிடையே அன்பு இனி அதிகரிக்கும். பிள்ளைங்க உங்கள் சொல்படி நடப்பது உங்கள் மனதுக்கு திருப்தியை தரும். அதே போல் உறவினர்கள் நண்பர்கள் மூலம் நன்மையும் நடக்கும். பணவரத்தும் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்தபடி இருக்கு. எடுத்த காரியங்கள் பொறுத்தவரை சாதகமான பலன் உண்டுங்க. உங்கள் ராசியில் வரக்கூடிய 3வது நட்சத்திரமாக அமைந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா எதிர்ப்புகளையும் மீறி முன்னேறக்கூடிய நேரமாக அமைங்க. சகாக்கள் மத்தியில் உங்களுக்கான ஆதரவு பெருகும். வீண் வரட்டு கௌரவத்துக்காக சேமிப்புகளை கரைத்து கொள்ளாதீங்க. கலைத்துறையினருடைய படைப்பு திறன் வளரும். பொது நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கும் அளவுக்கு இந்த நேரத்தில் நீங்கள் பிரபலமாகுவீங்க. நல்ல வாய்ப்புகளும் உங்களை தேடி வருங்க. உங்கள் முன்னேற்றத்திற்கு பாதை வகுக்கும் காலமாக இது இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த உயர்வு கிடைக்கும். உற்சாகமாக காணப்படுவீங்க. இந்த 2026 பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா தொடக்கத்திலே ரிஷப ராசியில் சந்திர பகவான் இருக்கிறாரு. மிதுன ராசியில் குரு பகவானும் சிம்ம ராசியில் கேது பகவானும் அமர்ந்திருக்காங்க. தனுசு ராசியில் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் 4 கிரகங்கள் இருக்குங்க. கும்பத்தில் ராகு பகவானும் மீனத்தில் சனி பகவானும் இருக்கிறாங்க. இந்த கிரகங்கள் அடிப்படையில் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு அடுத்த பிறகு நாட்களில் என்ன மாதிரியான பலன்கள் அமைய போகுதுன்னு தொடர்ந்து நம்ம பார்க்குறோம். பொதுவாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பொறுத்தவரை கையிருப்பு நிறைய இருக்கும். இழந்த பொருட்கள் மீண்டும் உங்கள் கைக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி இணக்கம் உண்டாகும். குருவுக்கு சுக்கிரனுக்கு இடையே நல்ல தொடர்பு இருப்பதால் நல்ல வருமானம் இந்த நேரத்தில் உண்டே. நல்ல வருமானத்தை நீங்கள் தருவீங்க. குடும்ப வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா வருமானம் பெருகிடும். திருமணமாகும் கூடிய யோகம் இருக்குது. புதிய வரவு ஏற்படும். அரசு வழி காரியங்கள் அனுகூலமான முடிவுண்டு. அரசு அதிகாரியுடைய சில விஷயங்களை மிகுந்த கவனம் தேவை. லஞ்சம் தொடர்பான விஷயங்களை சிக்கிக்கொள்ள வாய்ப்பு இருக்குதுங்க. ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. அரசியல்வாதிகள் பாதுகாப்புக்காக இருக்க வேண்டும். மகள் வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றம் உண்டு. அதே போல் சனி 5ல் அமர்ந்திருப்பதால் உங்களுக்கு முயற்சிகளை வெற்றி உண்டு. சில விஷயங்களால் தாமதமானாலும் வெற்றி நிச்சயம் உண்டு. வீடு மிகுந்த மகிழ்ச்சியாகவும் இனி இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக பார்த்துக்கோங்க. குரு 8ல் அமர்ந்திருப்பதால் குழந்தை பாக்கியம் உண்டாகும். 6ஆம் இடத்துல செவ்வாய் அமர்ந்திருப்பதால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வேலை எதிர்பார்த்த வேலையும் இந்த நேரத்தில் கிடைக்குங்க. அதே போல் வேலை வாய்ப்பினால் வருமானம் உயரக்கூடிய வாய்ப்பு உண்டு. எதிரிகளோடு கடுமையான வாக்குவாதங்கள் நடக்க இருக்கு. வயிறு சம்பந்தமான தொந்தரவுகளும் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. செரிமான கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. திருமணம் சந்தோஷம் உண்டாகும். நல்ல நண்பர்களும் இந்த நேரத்தில் உங்களுக்கு அமைவாங்க. வெளிநாட்டு வாய்ப்புகளும் தேடி வரும். அதே போல் அஷ்டமத்தில் குரு அமர்ந்திருப்பதால் நிறைய செலவுகளையும் திடீர் செலவுகளை ஏற்படுத்தலாம். திடீர் தன வரவையும் கொடுத்துடுவாருங்க. யாருக்கு வாக்கு கொடுப்பது இந்த நேரத்தில் தவிர்த்துக்கோங்க. 10ஆம் இடத்துல கேது பகவான் உங்கள் ராசியில் இருப்பதால் உத்தியோகஸ்தானத்தில் சில பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. புதிய உத்தியோகம் கிடைக்க யோகமும் இருக்குது. தொழிலில் நல்ல லாபம் இருக்குங்க. அதே போல் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டு. திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்களில் ஏற்றம் ஏற்படும். வியாபாரத்தில் நினைத்த காரியங்களில் வெற்றி ஏற்படும். நல்ல வருமானத்தை நீங்கள் பெறுவீங்க. இழந்த காசு பணம் மீண்டும் உங்கள் கைக்கு வந்து சேரும். தனஸ்தானத்தில் 4ஆம் கிரகங்கள் இருப்பதால் சிவகாம சுந்தரி வழிபாடு செய்வது இந்த நேரத்தில் உங்களுக்கான வெற்றியை தேடித்தரும். அந்த விருச்சிக ராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய ஒரு பரிகார முறை என்னென்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை நாளில் செவ்வாய் பகவானுக்கு சிவப்பு நிற மலர்களை சமர்ப்பித்து தீபங்கள் ஏற்றி வழிபட்டு வந்தாலே வாழ்க்கையில் பல நல்ல மாறுதல்கள் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும். மாதந்தோறும் வரக்கூடிய சஷ்டி கிருத்திகை தினங்களில் முருகப்பெருமானை வழிபடுவது நல்ல மாற்றத்தை தருங்க. அதே போல் மாதத்துக்கு ஒரு முறை செவ்வாய்க்கிழமை நாளில் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை இல்லைன்னா செந்தூரம் சாற்றி வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு ஏற்படவிருக்கின்ற துரதிர்ஷ்டத்தையும் தோஷங்களையும் போக்கக்கூடிய சிறந்த ஒரு பரிகாரமாக அமையும். உங்கள் வீடுகள் கோவில்கள் இருக்கக்கூடிய எறும்பு பூச்சிகளுக்கு
நீங்கள் வெல்லம் கலந்த அரிசி இல்லைன்னா அரிசி மாவை உணவாக கொடுப்பது ரொம்ப நல்லதுங்க. இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி நண்பர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்களில் கிரகநிலை பொறுத்து எப்படிப்பட்ட பலன் அமைய போகுதுன்னு தெரிஞ்சுக்கொண்டோம். நீங்களும் விருச்சிக ராசி நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் ஓம் முருகா போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.